இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அற்புதம் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை ஜெபத்துடன் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 5 வசனம். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகுகளைப் போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாயமார்க்கமாய் பறந்து போகும். இல்லாமல் போகிற பொருட்கள் மேல் உன்னுடைய கண்களை பறக்க விடுவானேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் காரணம், அநேகருடைய கண்கள் பறந்து கொண்டு இருக்கிறது. அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், அதை பார்க்கலாமா, இது செய்யலாமா, அங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இப்படி எதையோ எண்ணி எதையோ நினைத்து பறந்து கொண்டு இருக்கிறது. அதனால் கர்த்தர் கேட்கிறார், இல்லாமல் போகும் பொருள் மேல், உனக்கு இல்லாத பொருளுக்கு மேலே, உனக்கென்று நியமிக்கப்படாத பொருளுக்கு மேலே நீ படுகிற ஆசை, நீங்கள் படுகிற பிரயாசம், அது எதற்கு சமம்? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது கழுகை போல தனக்கு சிறைகளை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். எட்டாத உயரத்துக்கு போயிடும். உன் பிரயாசம் எல்லாம் வேஸ்ட், வீணாக போயிடும். ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்கிற? ஆர்சி வேதாகமத்தில் இந்த வார்த்தை விதமாய் கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், நீ அடைய முடியாத செல்வங்களின் மீது உன் கண்களை ஏறெடுக்காதே. நீ அடைய முடியாத செல்வங்களின் மீது உன் கண்களை ஏறெடுக்காதே. அதே சமயத்தில் லுத்தரன் வேதாகமத்தை வாசிக்கும்போது, இல்லாமற் போகும் பொருள் மேல் கண்ணும் கருத்துமாய் இருப்பானேன். உனக்கு கிடைக்காத பொருள் மேலே ஏன் உனக்கு இவ்வளவு கருத்து, இவ்வளவு கரிசனை? இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களை நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம், ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒன்றை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், அது இல்லாமல் போகிற பொருளாக, உங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பொருளாக, நீங்கள் அடைய முடியாத ஒரு செல்வமாக அது இருந்துவிடக்கூடாது. அதில் ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். காரணம், பிரசங்கி 1:8 வாசிக்கிறோம், காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறது இல்லை. யோசுவா 7 அதிகாரத்தில் ஆகான்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த யுத்தத்தில் அவன் பார்த்த பொன் பாலங்கள், அந்த பொருட்களெல்லாம் சேர்த்து கொள்கிறான். 21 வசனத்தில், நான் அவைகளை கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அந்த முடிவு என்ன? கல் குவியல் தான் கிடச்சிது. ஒரு பெரிய அழிவு தான் அவன் சந்திக்கிறான். காரணம், இல்லாமல் போகிற பொருள் மேல் கண்களை பறக்க விட்டதுனால. 2 ராஜாக்கள் 5:20 கேயாசி நாகமான் பின்னாலே ஓடி எதையாயிலும் நான் வாங்குவேன் என்று சொல்லி வாங்குகிறான். முடிவு என்ன? அவன் பிரயாசப்பட்டு தேடின பொருள் ஒரு பக்கம் கிடைக்குது, அவன் தேடாத குஷ்டரோகம் அவனை தேடி வருது. எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். இல்லாமல் போகும் பொருள் மேல், நீ அடைய முடியாத செல்வத்துக்கு மேலே உன் மனசை வைக்காத, கண்களை பறக்க விடாத. வேகமாக 3 காரியங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். முதலாவது, ஆதியாகமம் 3 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்கும்போது தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்வதை நாம் அதில் பார்க்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி அது. ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். பார்வைக்கு இன்பம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன?
அவள் சொல்லுகிறாள், இதே தோட்டத்திலே இதே மரத்திலே இதுவரை எத்தனையோ முறை இந்த பழங்களை பார்த்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் இந்த பழம் அவளுடைய பார்வைக்கு இன்பமாக தெரியவில்லை. ஆனால் எப்பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுத்தாலோ, பிசாசோடு பேசுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ, அதன் பின்பாக அவருடைய காரியங்களை குறித்து நாம் அதில் பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வைக்கு இன்பம், இல்லாமல் போகும் பொருள் மேல் கண்களை பறக்க விடுவானேன் என்று சொல்கிற முதல் அனுபவம் என்ன? பார்க்கறதுக்கு இன்பமாக இருக்குது, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளுமையாக இருக்குது. மிக ஜாக்கிரதையாக இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். உங்களுக்கும் பார்வைக்கு ஏதாவது இன்பமாக தெரியுதா? ஜாக்கிரதையாக இருங்க. இல்லாமல் போகிற பொருள் மேல் கண்களை பறக்க விடாதீங்க. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி சாத்தான் சொல்வதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை கேட்ட உடனே சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த பின்பு அந்த பழம் புசிப்புக்கு நல்லதாக தெரியுது, பார்வைக்கு இன்பமாய் தெரியுது. அதுவரைக்கும் பார்வைக்கு இன்பமாய் தெரியாதிருந்த அந்த கனியானது இப்பொழுது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நம்மளே பார்க்கிறோம். நிறைய கவனிங்கள். அந்த பார்வைக்கு இன்பம் என்கிற அந்த ஒரு சிந்தை வந்தவுடனே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே, அதை சிந்திக்கக்கூட முடியாதபடிக்கு கண்கள் மயக்கப்படுகிறது. அதான் கண்களை பறக்க விடுவானேன். கண்கள் பறக்க விட்டவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது யார், என்ன சொல்கிறாங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற நிதானிக்கக்கூடிய நிலை இல்லாதபடி செயல்படக்கூடிய ஒரு வேதனையின் அனுபவம். அதனுடைய முடிவு ஒரு பரிதாபமான முடிவு என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள் என்று சொல்லி அதனுடைய முடிவில் நாம் அதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்வைக்கு இன்பமாக தெரிகிற காரியத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். அந்த பார்வைக்கு இன்பம் சொல்லி அதை புசித்ததனாலே அவள் அறிந்து கொண்ட காரியம் என்ன? தாங்கள் நிர்வாணிகள். அந்த மகிமையின் வஸ்திரம் அவளை விட்டு போய்விட்டது. வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவுடன், வார்த்தையில் மீறுதல் ஏற்பட்டவுடன், அவர்கள் நிர்வாணிங்கிற அந்த சிந்தையே இல்லாதபடி பரிசுத்த சிந்தையோடு கர்த்தர் வைத்திருந்தாரே, அந்த நிலை மாறிவிட்டதை பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டுடைய சத்தத்தை, உலாவுற சத்தத்தை அவர்கள் கேட்ட உடனே கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களை ஒழித்து கொண்டார்கள். இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவருக்கு நெருங்கி வந்த ஆதாம் ஏவாள் இப்பொழுது ஆண்டுடைய சந்நிதிக்கு விலகிறாங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகிறீங்களா? தேவனுடைய சமூகத்துக்கு போகிறது உங்களுக்கு பாரமாகவோ கஷ்டமாகவோ விருப்பம் இல்லாதாக இருக்குதா? உங்கள் கண்ணு பறக்குது, உங்கள் கண்ணு பறக்குது. ஏதோ ஒரு இல்லாமல் போகிற பொருள் மேல் கண்கள் பறக்கிறதுனால ஆண்டுடைய சமூகம் உங்களுக்கு பிரியமற்றதாக, விலகக்கூடியதாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவன்கிட்ட கேட்குறாரு, நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தாயோ? ஆம் ஆண்டவரே நாம் பதில் சொல்லணும். ஆனால் அவன் சொல்கிறான், தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். நீர் மட்டும் ஒரு ஸ்திரியை தராமல் இருந்திருந்தா நான் புசிச்சிருக்க மாட்டேன். ஆக நீர் அந்த ஸ்திரியை தந்தால் தான் தப்புங்கிற மாதிரி கொண்டு முடிக்கிறான். இவ்வளோ பிரச்சனை எதனால் வருது? பார்வைக்கு இன்பம். அந்த பார்வைக்கு இன்பம் வந்த உடனே தவறு, பொய், விலகுதல், பல காரியங்கள் நிகழ்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்கள். 2வது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாக இருந்தாள். முதல்ல நாம் பார்த்தோம் பார்வைக்கு இன்பம். இங்கே யாக்கோபுடைய பார்வைக்கு ராகேல் அழகுள்ளவளாக இருக்கிறார். பார்வைக்கு அழகு. இந்த பார்வைக்கு அழகுடைய காரியத்தை என்ன? யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு வந்து சேருகிறான்.
மாமன் சொல்கிறான், நீ மருமனாக இருக்கிறதுனால சம்பளம் இல்லாமல் வேலை செய்யக்கூடாது, உனக்கு என்ன சம்பளம் வேணும் கேளு. அவன் சொல்கிறான், உம்முடைய இளைய மகள் ராகேலுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன். எதுக்கு? பார்வைக்கு அழகுள்ளவள் என்பதுதான் அவருடைய பிரதானமான காரியம். அந்த பார்வைக்கு அழகாக இருந்த ஒரு பார்வைக்கு அழகாக இருந்த அந்த பிரியத்தினால அந்த 7 வருஷம் அவனுக்கு கொஞ்சம் காரணமாக போயிட்டு தான். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் மேல் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. பின்னால் நம்ம பார்க்குறோம், 7 வருஷம் முடிஞ்ச உடனே என்னுடைய மனைவி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் மாமனார் லேயால தான் கொடுக்குறார். ஏன்னா மூத்தவள் இருக்கும்போது இளையவளுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சரித்திர சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க, ராகேலுக்காக 7 வருஷம் நம்ம வேலை செய்திருக்கிறோம். அடுத்த நாள் கொண்டு தனக்கு முன்பாக விடுது ராகேலா லேயாளான்னு கூட அவனால் நிதானிக்க முடியல. ஏன்? கண் பறக்குது. அந்த பறக்கிற கண்ணில் நமக்கு முன்பாக விடப்பட்டிருக்கு யார் என்ன தெரியாது, இல்லை, அங்கே தான் இருக்கிறான். ராகேலையும் நல்லா தெரியும், லேயாளையும் நல்லா தெரியும். விடிஞ்ச பிறகு தெரியுது, என்னை மோசம் போக்கிட்டீரே, ஏன் இப்படி செய்தீர்னு சொல்லி மாமனாட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியானால் ராகேலா லேயாளான்னு கூட அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாத அளவுக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதான் இல்லாமல் போகிற மேல் பறக்கிறதான ஒரு கண்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்க. உங்களுடைய கண்கள் மறைக்கப்படக்கூடாது. அந்த பார்வைக்கு அழகு என்பது அவனுடைய சகல காரியங்களிலும் தானாகவே ஒரு நிபந்தனைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிற காரியத்தையும் நாம் அதில் பார்க்கிறோம். கடைசியாக 3வது ஒரு அனுபவம் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 3வது வசனம். தாயின் தகப்பனும் சிம்சோனிடத்திலே சொல்லுகிறார்கள், விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அப்படியானால் பார்வைக்கு பிரியம். நல்ல கவனிங்க, இல்லாமல் போகும் பொருள் மேல் கண்களை பறக்க விடுவானேன் என்றால் பார்வைக்கு இன்பம், பார்வைக்கு அழகு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்வைக்கு பிரியம். அந்த பார்வைக்கு பிரியம் என்ன செய்கிறது? தாய் தாப்பு சொல்கிறாங்க, எப்பா நம்முடைய சொந்தத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, நம்முடைய சௌதர்மத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, ஏன் நம்முடைய பிள்ளைகளை விட்டுட்டு நம்முடைய ஜனத்தை விட்டுட்டு அந்நிய தேசத்தில் பெலிஸ்தரிடத்தில் போய் நீ ஏன் பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவனுடைய சிந்தையில் வருதா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? தாய் தப்பனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் பார்வைக்கு பிரியம். பார்வைக்கு பிரியம் வந்த உடனே தாய் தகப்பன், பெற்றோர், பெரியவர்கள் அவங்களுடைய வார்த்தையை புறக்கணிக்க சொல்லுது. அவங்க எல்லாருடைய வார்த்தையை விட இந்த இல்லாமல் போகிற பொருள் அவ்வளோ பிரியமாக இருக்குது. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் மிக ஜாகரமாயிருங்கள். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருங்கள். உடைய தெரிந்தெடுக்கிற காரியங்களிலே குடும்பத்தின் நல்ல காரியங்களை நீங்கள் எடுக்கும்போது ஜாக்கிரதையாயிருங்கள். இங்கே பார்வைக்கு பிரியம். தாய் தகப்பனுடைய சத்தத்துக்கு அவளால் செவி கொடுக்க முடியலை. 2 கொரிந்தியர் 6:14 பவுல் மூலமாக கர்த்தர் பேசும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, என்னாகமம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது. இஸ்ரவேல் புத்தருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். சுதந்திரம் வேறு கோத்திரத்துக்கு போகக்கூடாது.
அந்தந்த சுதந்திரம் அந்தந்த கோத்திரத்தால் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வார்த்தையில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடு வருவதை தாய் தகப்பன் எச்சரித்தும் அந்த வார்த்தைக்கு அவனால் கீழ்ப்படிய முடியல. 14:8 நாம் வாசிக்கும் போது, அவன் இதுக்கு முன்பு கொன்று விட்டதான சிங்கத்தினுடைய உடலை பார்ப்பதற்காக அவன் அங்கே போகிறான். அந்த சிங்கத்தினுடைய எலும்பு கூட்டில் தேன் இருக்கிறது, அதை எடுத்து சாப்பிட்டு வருகிறான், அப்பா கொடுக்குறான். ஆனால் உண்மை என்ன, நசரேய பொருத்தனை உள்ளவன் செத்துப்போன ஒரு உடலை தொடக்கூடாது. என்னாகமம் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயன் யாதொரு பிரேத தண்டையில் சேரக்கூடாது. ஆனால் இவன் போய் அந்த எலும்புக்கூட்டில் இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்டுட்டு வருகிறான். அவனுடைய பிரதிஷ்டை முடிகிறது, முறிஞ்சு போகிறது, உடைந்து போகிறது. நசரேய பொருத்தனை உடைந்து போகிறது. அது உனக்கு தெரியுதா? தெரியல. ஏன் தெரியல? கண்ணுக்கு பிரியம், பார்வைக்கு பிரியம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்கள். கடைசி முடிவு என்ன? அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில், அவன் விரும்பி தேடி போன கண்ணுக்கு பிரியமாய் நினைத்த அந்த மகள் அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுக்கப்பட்டாள். இல்லாமல் போகிற பொருள் மேல் கண்களை பறக்க விடும்போது அது ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இல்லாமல் போகிற நீங்கள் அடைய முடியாத செல்வத்தின் மேலே உன் கண்ணை ஏறெடுக்காதே. பார்வைக்கு இன்பம், பார்வைக்கு அழகு, பார்வைக்கு பிரியம். ஜாக்கிரதையா இருங்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன்னு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், குறிப்பாக வாலிபர்கள், தங்களை ஆராய்ந்து பார்த்து இல்லாமல் போகிற பொருள் மேல் கண்களை பறக்க விடாதபடி பெற்றோர் பெரியோரை கனம் பண்ணி பிரதிஷ்டையை காப்பாற்றி வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaran@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.